உமன்ஸ் வேர்ல்டு கப்ல எந்தெந்த டீமுப்பா செமிஃபைனலுக்கு போறா? இந்த ஒரு கேள்வி தாங்க நம்ம எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். இப்போ உமன்ஸ் வேர்ல்டு கப்பை பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து இந்த 3 டீமும் செமிஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்க. அடுத்து இருக்கிற 4வது இடத்துக்கு தாங்க ஒரு மிகப்பெரிய போட்டி போய்கிட்டு இருக்கு. இந்த ஒரு இடத்துக்கு யாரெல்லாம் போட்டி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்தியா, நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா இந்த 3 டீமும் பயங்கரமா போட்டி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்தியா வந்து செமிஃபைனலுக்கு போனோம் அப்படின்னா இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்ச்சில் நம்ம இந்தியா வந்து வின் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம பங்களாதேஷ் கூட தோத்தா கூட நம்ம வந்து ஈஸியாக செமிஃபைனலுக்கு வந்து போயிடலாம். ஏன்னா நம்ம இந்தியன் டீமோட நெட் ரன் ரேட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால் நியூசிலாந்து கூட எப்படியாவது வின் பண்ணிடணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையாக வந்திருக்கு. இப்போ அடுத்து நியூசிலாந்துக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னா அவங்க இந்தியா கூட மட்டும் வின் பண்ணால் பத்தாதுங்க, அவங்க இங்கிலாந்து கூடயே வின் பண்ணணும். அடுத்த 2 மேட்ச்சில் வின் பண்ணால் மட்டும்தான் நியூசிலாந்துனால செமிஃபைனலுக்கு வந்து போக முடியும். அதில் இந்தியா கூட தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே அவங்களோட கதை வந்து முடிஞ்சிடும். இப்போ நம்ம நியூசிலாந்து கூட தோற்றா கூட அடுத்து நம்ம பங்களாதேஷ் கூட வின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து செமிஃபைனலுக்கு வந்து போயிடலாம். அதனால் நியூசிலாந்து என்ன நினைப்பாங்க அப்படின்னா எப்படியாவது இந்தியாவை வீழ்த்தணும், இங்கிலாந்தை வீழ்த்தணும், அப்போ தான் நாங்கள் செமிஃபைனலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மேட்சையுமே ரொம்ப முக்கியமான மேட்சாக பார்ப்பாங்க. இப்போ அடுத்து ஸ்ரீலங்காவுக்கு வாய்ப்பு இல்லையான்னு கேட்டால் ஸ்ரீலங்காவுக்கு என்னதான் சான்ஸ் இருந்தாலும் அந்த சான்ஸ் ரொம்ப கம்மி அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். நான் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் கூட இருக்கிற மேட்சை கண்டிப்பாக வின் பண்ணணும். அந்த மேட்சை மட்டும் வின் பண்ணால் பத்தாது, இவங்க மற்ற டீமை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்குங்க. என்னன்னா மற்ற டீம் எப்படி வின் பண்ணுறாங்க தோக்குறாங்க அப்படின்றத பொறுத்து தான் ஸ்ரீலங்கா வந்து செமிஃபைனலுக்கு போவாங்களா இல்லையா அப்படின்றத வந்து சொல்ல முடியும். அதனால் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் நியூசிலாந்து, இந்தியா இந்த 2 டீமுக்கு தான் செமிஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து சொல்லணும். உண்மையிலே நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமு கடைசி நேரத்தில் இவ்வளோ தூரம் ப்ரெஷராக இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. இந்த அளவுக்கு இப்போ நம்ம ப்ரெஷராக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கடந்த 3 மேட்சஸ் வந்து தோத்தாதான். சவுத் ஆப்பிரிக்கா கூட நம்ம தோத்துட்டோம், ஆஸ்திரேலியா கூட 50 ரன் எடுத்து கூட அதை டிஃபெண்ட் பண்ண முடியாமல் தோத்துட்டோம். சரி இவங்க 2 பேர் கூட தான் தோத்தோம், இங்கிலாந்து கூட ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச்சு அதை எப்படியாவது வின் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்சையும் தோத்துட்டாங்க. இப்போ இதனால தான் இப்போ நம்ம இவ்வளோ தூரம் ப்ரெஷரான சுச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ இத்தனை நாள் பண்ண மிஸ்டேக்கை நாம் கரெக்டாக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை நியூசிலாந்துக்கு எதிராக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து செமிஃபைனலுக்கு வந்து போயிடுவோம். நம்ம இந்தியன் உமன்ஸ் டீம் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.